நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் திரு கிளாட்சன் சேவியர் அவர்கள். சார் வணக்கம். நேபாளத்தில் பிரதமரினுடைய ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக நடந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு வன்முறையாக மாறியிருக்கிறது. ராணுவம் குவிக்கப்பட்டு இளைஞர்களை ஒடுக்கக்கூடிய பணியில் இதுவரையும் 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க இந்த போராட்டத்தை? அதாவது நேபாளத்தில் இதுவரைக்கும் தொடர்ந்து ஒரு மார்ச் மாதம் துவக்கம் இந்த மாதிரி போராட்டத்துக்கான நிறைய இந்த களமும் தளமும் திரண்டு வந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனா அதே சமயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய போராட்டத்தை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அளவுக்கு இளைஞர்கள் கூடுகையும் இங்க நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுடைய வலுவாக்களும் ஒரு குறிப்பிடத்தக்க விதத்துல வித்தியாசமானது. அப்போ இந்த வித்தியாசமான விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு புதிய எழுச்சியா தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த எழுச்சியா பார்க்கும் பொழுது இதோட சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுல மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தி, அரசியல் மேலேயும் சரி எங்க நேபாளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேலேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தி நிலையை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இது வெளிப்படுத்துது. நன்றி திரு கிளாட்சன் சேவியர். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு